நான் சமீபத்துல வாசிச்ச கவிதை என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. அத வாசிக்கிறேன் கேளுங்க. அவர் இறந்து விட்டார், அடக்கம் செய்யணும் சொல்லிக்கொண்டே சென்றார்கள். மெல்ல எட்டி பார்த்தேன், மூச்சு இல்லை. ஆனால் இப்போதுதான் இறந்திருந்தார் என்பதை மட்டும் நம்ப முடியவில்லை. 20 வருடங்கள் முன்னாடி அவர் மனைவி இறந்த பிறகு சாப்பிட்டாயா என்று யாரும் கேட்காத நேரத்தில் அவர் இறந்திருந்தார். யாருமே கவனிக்கவில்லை. பொண்டாட்டி போனதுமே போய் தொலைய வேண்டியதுதானே என்று காதுபட மருமகள் பேசிய போது அவர் இறந்திருந்தார். அப்போதும் யாருமே கவனிக்கவில்லை. தாய்க்குப் பின் தாரம், தாரத்துக்குப் பின் வீட்டின் ஓரம் என்று வாழ்ந்தபோது அவர் இறந்திருந்தார். யாருமே கவனிக்கவில்லை. காசு இங்க மரத்திலையா காய்க்குது என்று மகன் அமில வார்த்தையை வீசிய போது அவர் இறந்திருந்தார். யாருமே கவனிக்கவில்லை. என்னங்க, ரொம்ப தூரத்துல இருக்கிற முதியோர் இல்லத்துல விட்டு தலைமொழிகிட்டு வந்துடுங்க என்று காதிலே விழுந்த போதும் அவர் இறந்திருந்தார். யாருமே கவனிக்கவில்லை. உனக்கெனப்பா, மனைவி தொல்லை இல்லை என்று வாழ்த்துவது போல் கிண்டலடிக்கப்பட்ட போது அவர் இறந்திருந்தார். அப்போதும் யாருமே கவனிக்கவில்லை. இப்போதுதான் இறந்தாராம் என்கிறார்கள். எப்படி நான் நம்புவது? நீங்கள் செல்லும் வழியில் இப்படி யாராவது இறந்து கொண்டிருப்பார்கள். ஒரு வினாடியாவது நின்று பேசிவிட்டு செல்லுங்கள். இல்லையேல் உங்கள் அருகிலேயே இறந்து கொண்டிருப்பார்கள். புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது வாழ்வது மட்டுமல்ல, வாழ வைப்பதும் தான். பலர் இறந்து விடுகிறார்கள். புதைக்கத்தான் சில ஆண்டுகள் ஆகிறது. எப்பா, என்ன கவிதை! நம்ம வீட்ல உள்ளவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? இல்லாட்டி அவங்கள சந்தோஷப்படுத்த நம்மளால ஆன ஏதாவது செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்துவோமே. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மையுண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் அப்படின்னு வேதமும் நமக்கு அறிவுரை கொடுக்குது.